பார்வதி உங்களுடைய முகத்திரை ஒன்னொன்னும் கிழிகிறது, நீங்க யார் அப்படிங்கிறது இப்பதான் தெரிகிறது அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் தெரிவிக்க விட்டுருக்காப்புல பார்வதியை. பார்வதிக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியாம அமைதியா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு தரமான கேஸ் ப்ரோ, பயங்கரமான ஒரு கேஸ். அரோரா அவர்கள் வந்து பார்வதி மேலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க கமருதீனை வச்சு. ஸோ இதுக்கு வந்து வக்கீலாக கமருதீன் அவர்களே வந்து வந்திருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ட் பார்வதிக்கு சரியான பேக் ஃபயர் வந்து ஆக போகுது. அதில் மட்டும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் தான். ஸோ கமருதீன் அவர்கள் வந்து நம்ம பார்வதி கிட்ட வந்து லவ் பண்ணுற மாதிரி வந்து பழகிட்டு இருப்பாப்புல, லவ் பண்ணுற மாதிரி, ஓகேங்களா. பட் அரோரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது காதலுக்கு கீழே நட்புக்கு மேலே. ஸோ இதனால் வந்து இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்கும். பார்வதி எப்படியாவது வந்து அரோரா வந்து பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ சக்கால்த்திய சண்டைலாம் வந்து போட்டுகிட்டே வந்திருப்பாங்க. என்னடா இதுங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கேவலமாக வந்து சண்டை போட்டுட்ருக்கு, ஒருத்தனுக்காக இப்படி அடிச்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கூட வந்து வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டுட்ருக்கோம். அண்டு நம்மளுடைய கருத்துக்களையும் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா அவர்கள் வந்து பார்வதி மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஸை வந்து போட்டிருக்காங்க. என்னென்னா, கமருதீன் கிட்டே இவங்க ஒன்றும் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஆனால் நான் பழகும்போது என்னை வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரியும் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியும் நிறைய வேலைகளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாவது இரிட்டேட் பண்ணி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஸை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுடைய ஜட்ஜாக வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கனி அவர்களும், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து கண்டிப்பாக பார்வதி அவர்கள் தான் கூப்பிட்டுருப்பாங்க. கனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ரீசன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கனி அவர்கள் வந்து சுத்தமாக வந்து பார்வதி அவர்களை சுத்தமாகவே பிடிக்காது. நிஜமாக அப்படி எழுதி வச்சா கூட வந்து பார்வதின்னு அப்படியே எரிச்சு விட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோசமான ஒரு ஆளாக கனி அவர்கள் வந்து இருப்பாங்க. பார்வதிக்காக மட்டும் நான் சொல்கிறது, ஓகேவா. ஏன்னா பார்வதி அவர்கள்னாவே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. வெரி சிம்பிள், அவ்வளோதான். சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக வந்து இருக்க போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் வந்து இருக்குது. அதே போல் வக்கீலாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோராவுக்காக விக்ரம் அவர்கள் வந்து ஆஜராயிருக்காரு. அதே போல் நம்மளுடைய பார்வதிக்காக கமருதீன் அவர்கள் வந்து ஆஜராயிருக்காங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, கமருதீனை பற்றி தான் கேஸே வந்து நடந்துகிட்ருக்கு. பார்வதி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே, அதுவும் அரோரா அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் இடையில் வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னாவே கமருதீனுடைய பேச்சு வராமல் வந்து இருக்காது. கரெக்டு தானே? ஸோ அப்படி இருக்கும்போது கமருதீனை எப்படி வக்கீலாக்கினாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பார்வதி செம்ம ஸ்மார்ட்டாக யோசித்து அரோராவை அடிக்கிறதுக்கு நீ தாண்டா கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கமருதீன் அவர்களை வந்து வக்கீலாக இறக்கியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதனால் செம்ம வாக்குவாதம் வந்து நடக்குது. அண்ட் ஏன் கமருதீன் அவர்களை இறக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா என்னென்ன பண்ணாங்க, அதே போல் பார்வதி கிட்ட கமருதீன் அவர்கள் என்ன மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் அவரே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருவாப்புல. வேறு யாரும் சொல்ல தேவையில்ல, பார்வதி சொல்ல தேவையில்ல, எவிடன்ஸ் கொடுக்க தேவையில்ல. அவரே எல்லாத்தையும் சொல்லி போட்டு உடனே உடச்சிட்டுவான்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம விக்ரம் இருக்கார்ல, வேற மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காப்புல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா அவர்களுடைய நல்ல பேருக்கு நீங்கள் தீங்கு விளைவிக்கும் வகையில் ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டு திரிஞ்சிட்ருக்கீங்க. அவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம்னாலும் கீழே இறங்கி சில வேலைகளை வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு பட்டுன்னு வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வினோத் அவர்களை கமருதீன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்சி சொல்கிறாப்புல. யாருக்காக சாட்சி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பார்வதிக்காக சொல்கிறாரா இல்லை நம்மளோட அரோராவுக்காக சொல்கிறாரான்னு தெரியல, ஓகேங்களா. ஆனால் கமருதீன் அவர்கள் தான் விசாரிக்கிறாப்புல. அப்போது அரோராவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாப்புல. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி வந்து தீர்த்துருந்துருக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்கள வந்து நோண்டிக்கிட்டே வந்து இருக்கிறது, இது பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியாது. பார்வதி அதை தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி வினோத் அவர்கள் வந்து பார்வதிக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படியான்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே அப்படி தான். ஆனால் என்ன தெரியுமா, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, இது கடைசியாக தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ பார்ப்பீங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்பயே சொல்கிறேன். அது என்னென்னா, பார்வதி அவர்கள் இந்த டாஸ்க் வரும் பொழுது கேஸை போடணும் அப்படின்னு நினைக்கும் போது அரோரா மேலே ஒரு கேஸை போடுவோம் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சிலர்கிட்ட வந்து கேட்டாங்க.
அவர் மேலே கேஸ் போடலாமா, போட்டால் கரெக்டாக இருக்குமா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி ஓகே வேண்டவே வேணாம், அவன் மேலே கேஸ் எல்லாம் போட தேவையில்ல, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு, அதான் பேசி எல்லாம் முடிச்சுக்கிட்டோம்ல, இதுக்கப்புறமும் மறுபடியும் கேஸை போட்டு இந்த மாதிரி பண்ண வேண்டாம், நம்மளே வந்து தாழ்த்திக்க வேணாம், அவளையும் வந்து பார்த்திங்கன்னா மானபங்கம் படுத்த வேண்டாம் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க கேஸ் போடல. புரிஞ்சுங்களா? இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு வெல்ஃபேர் அப்படின்ற ஒரு நினைப்புனால சரி ஓகே விட்டுரு, அவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க, அது பேசியாச்சு முடிஞ்சாச்சு, அது பெரும் திரும்ப அதே பிரச்சனையை வந்து பண்ண விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி விட்டுட்டாங்க. ஆனால் அரோரா அப்படி விட கிடையாது. இப்போது 3 பேருமே உட்காந்து பேசிட்டாங்க, பிரச்சனை வந்து முடிஞ்சிடுச்சு, அன்னைக்கு நீங்கள் அழுதிங்க சால்வ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிரச்சனையாக கிளப்புற மாதிரி பேசிகிட்டு இருந்தா எப்படி? நீங்கள் வந்து கேட்டிங்களா, நீங்கள் வந்து சொன்னீங்களா, கமருதீன் வந்து இவன் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க லவ் பண்ணுற மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்னங்க மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், வெரி சிம்பிளுங்க. கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னா விலகி நிற்க வேண்டியது பார்வதி அவர்களா இல்லை அரோரா அவர்களா? அதை நீங்களே சொல்லுங்கள். இல்லை நான் வந்து கமருதீன் கிட்ட நீ எந்த அளவுக்கு ஈக்குவலாக பழகிட்டு இருக்கியோ அதே ஈக்குவலாக நான் வந்து பழகிட்டு இருக்கேன், ஸோ நான் தான் வந்து அந்த ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணிப்பேன், நான் வந்து எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி அரோரா நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அரோரா அவர்கள் தப்பா இல்லை பார்வதி அவர்கள் தப்பா? இந்த ஒரு கொஷினுக்கு வந்து பதில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கடுத்த இன்னொரு இன்டர்வியூ நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், கமருதீன் அவர்கள் கிளியராக சொல்கிறாப்புல, பார்வதி கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து வேறு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் வந்து வேறு. நீ வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து நான் உன்னை பார்க்குறேன், அப்படி தான் நான் வந்து உன்னை சந்திக்கிறேன், எதுனாலையும் பேசுகிறது எது பண்ணுறதுனாலையும் அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பார்வதி கிட்ட ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கமருதீன் அவர்கள் சொல்லியிருக்காரா இல்லையா அரோரா கிட்ட? ஸோ சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் நெருங்கி பழக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கமருதீன் அவர்களும் மறுபடியும் போய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பழகிட்டே வந்து இருக்காப்புல. ஸோ இதனால் அஃபெக்ட் ஆகிறது யார்? இன்றைக்கி வந்து உடஞ்சி போய் உட்கார போகிறது யார்? பார்வதி அவர்கள் தான். ஸோ இவங்க 2 பேரும் ஆடின ஆட்டத்துக்கு பார்வதி அவர்கள் வந்து பலியாட ஆகிறாங்க. ஏங்க அஃப்கோர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது வருங்க. அண்ணன் பிரஜன் கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய திவ்யா மேலேயே சந்தேகப்படுறாங்க சாண்ட்ரா, அவ்வளோ பொசசிவாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் லவ் பண்ணுறேன் இல்லை லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆளை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நீ கிட்ட போய் உட்காந்துக்கிறது, கட்டி பிடிச்சிக்கிறது, கையை வச்சு மேலே வச்சு தடவிட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் யாருக்காக இருந்தாலும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து வரதான் வரும், கோவம் வந்து வரதான் வரும். ஸோ நல்லா தெரியுது அவங்க 2 பேரும் ஒரு ஃபீலிங்குள்ளே இருக்காங்கன்னு தெரியுது. கமருதீனை இவ்வளோ தூரம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு உடைக்கிறாப்புல. அப்படி இருந்து நீ வந்து பழகிட்டு வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, என்ன நரி மாதிரி ஒரு வேலையை செஞ்சு போட்டு இப்போ அதுக்கு ஒரு கேஸை போட்டு அதுக்கு வேறு ஒரு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல், அதுக்கப்புறம் இது வேறு. இப்போ சாமி பார்வதி தப்பு தாங்க பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னே சொல்லலை 100% இல்லைன்னு சொல்லலை, ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல யார் சரி அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். 3 பேருமே கேவலமான ஜென்மங்கள் அப்படிங்கிறது மட்டும் இதுலேருந்து கிளியராக வந்து புரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.